வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சசிகலா பிளஸ் ராமதாஸ் பிளஸ் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை கிளப்பும் மூன்றாவது கூட்டணி என்ன? கணக்கு சரியா வருமா? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஒரு சில மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழகத்திலே இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக அரசு, ஆண்ட கட்சியான அதிமுக அரசு மற்றும் நாம் தமிழரின் சீமான் மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் என தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகும். இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்திலே கண்டிப்பாக 5 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை அரசியல் வல்லுநர்களாம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அண்மையில் சசிகலா மற்றும் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில் தான் இந்த இரு கட்சிகளும் ஒன்றிணைந்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 5 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 2026 இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு அரசியல் களம் மெதுவாக சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. முக்கிய கட்சியின் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கிடென தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையிலான் மூன்றாவது புதிய கூட்டணி உருவாகும் வாய்ப்புகள் குறித்து அரசியல் வட்டாரங்கள்லாம் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறதா. அதாவது அரசியல் கூட்டணியின்றி தனித்து விடப்பட்டிருந்த ராமதாஸ் அவர்கள் சசிகலா தலைமையிலான அஇஅதிமுக தரப்பும் இணைந்து செயல்பட தொடங்கியிருப்பதும் அரசியல் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்த கூட்டணியில் ஒருவேளை விஜய் தலைமையிலான தாவைக்காவன் இணைந்தால் எப்படி இருக்கும்? இது அரசியல் களத்திலே ஒரு தீவிரமான விவாதமாக பார்க்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலே பல்வேறு முக்கியமாக 2 பெரிய கூட்டணிகள் உருவாகியுள்ளது. அதாவது திமுக தலைமையிலான கூட்டணிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்திருக்கும். மறுபக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக மற்றும் சில கூட்டணி கட்சிகள் எல்லாம் செயல்பட்டு வருகிறதா. இதற்கிடையில் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் 3வது அணி உருவாகும் என்பதை தமிழகத்திலே ஒரு பெரிய கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா. சமீபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் சசிகலா இணைந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் கூட்டாக போட்டியிடுவதாக அறிவித்த புதிய அரசியல் திருப்பமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. பாமகவில் ஏற்பட்ட தந்தைமகன் உட்கட்சி விவகாரம் தொடர்ந்த நிலையில்தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சசிகலாவுடன் இணைந்து கூட்டணி கட்சியை கண்டிப்பாக தொடங்க இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக இதை பார்க்கப்படுகிறதா. இந்த கூட்டணி இணைந்தால் கண்டிப்பாக அது தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்களாம் தெரிவிக்கிறார்கள். அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தவரை முக்குளத்தேவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்படும் சூழல்தான் சசிகலா அவர்கள் கண்டிப்பாக இம்முறை ராமதாஸுடன் கூட்டணி வைத்தால் முக்குளத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக அது அதிமுகவுக்கும் மற்றும் திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாக்கு சதவீதமாகத்தான் இந்த தேர்தல் கண்டிப்பாக அமையும் என்பதை அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. இந்த நிலையில்தான் இந்த 3 தரப்பிலும் இணைந்தால் வாக்கு சிதறலை ஏற்படுத்தும் வகையில் ஒரு வலுவான 3வது அணியை உருவாக வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறதா. இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் சசிகலா பிளஸ் ராமதாஸ் அவர்கள் இணைந்து கண்டிப்பாக தாவைக்காவுடன் தனது கூட்டணியை அறிவிப்பாரா என்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.